4000 கோடி ரூபாய்க்கு நாங்கள் ரயில் திட்டம் வழங்கியிருக்கிறோம். 1000 கோடி ரூபாய்க்கான மண்ணை மட்டும்தான் அவர் எடுத்து தந்திருக்கிறார்கள். தண்டவாளம் எங்கே போடுவது என்று அவன் கேட்கிறான். மண்ணை எடுத்து தர வேண்டிய பொறுப்பு உங்களுடைய அரசின் கையிலே தானே இருக்கிறது, ஏன் தரவில்லை என்று கேட்டால் அது இந்த ஆள்கிட்ட பணம் இருக்காது. 1000 ரூபாய் பையனுக்கு மேட்னி ஷோ பார்ப்பதற்கு கொடுப்பார், அப்புறம் பஸ்ஸுக்கு இலவசமாக போடுவார், கடைசியில் நிலத்தை எடுத்து கொடுக்க மாட்டார், ரயில் வராது. உங்களுடைய நாடு சிறப்பாக இருக்கிறதா இல்லையா என்பதற்கு நீ கொடுக்கின்ற இலவசங்கள் தான் சாட்சி என்று நான் சொல்லுகிறேன். யுவர் கவர்மெண்ட் இஸ் எ ஃபெயிலியர். உனக்கு ஆள தெரியாது, உனக்கு ஒன்று தெரியாது. விஜய் அளவுக்கு நீனும் உள்ள ஒரு ஆட்சியாளனே தவிர உன் தகப்பன் காரணமாக நீ இங்கே வந்து உட்கார்ந்து விட்டாய். எல்லாம் பெரிய தகுதி அடிப்படையில் தான் வந்தீர்களோ. பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்தியாவையே அமெரிக்கா கிட்ட வித்துட்டாரு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் அப்படி ஒரு கருத்தை வந்து வைக்கணும்? ராகுல் காந்தி இருந்தால் என்ன அமெரிக்கா மீது போர் தொடுத்து விடுவாரா என்று கேட்கிறேன். இதிலெல்லாம் வீரம் பாராட்டினால் நாடு பாழாய் போய்விடும். தனிந்து போவதனால் அது பிரதம மந்திரியினுடைய தனித்தனிவு ஆகாது. ட்ரம்புக்கும் நாம் தேவை. வீரம் பாராட்டி கொண்டு நான் அங்கே தான் வாங்குவேன், இது என்ன தனி மனித விவகாரமா? உன் சொந்த வீராப்பெல்லாம் காட்டுவதற்குரிய களம் இல்லை. இதெல்லாம் வெட்டி பேச்சு. இது ராகுல் காந்தியும் இப்படி பேசுகிறார். ஸ்டாலின் பேசினால் பரவாயில்லை. ஸ்டாலின் அப்படி தான் பேசுவார், விஜய் அப்படி தான் பேசுவார். இதெல்லாம் ஒரு ரகம். சும்மா இந்த ஸ்டாலின் நான் தான் 11% உண்டாக்கினேன் என்று சொல்வார். திருப்பூர்லேருந்து இப்போ ஏற்றுமதி செய்வதற்கு மோடி எடுத்த கொள்கையின் நிலைப்பாடு காரணமாக மீண்டும் திருப்பூர் நிலை பெறுகிறதா இந்த ஸ்டாலின் காரணமா? இவரும் நான் தான் வியாபாரம் செய்கிறேன். மோடிக்கு என்ன பைக்கு வருகிறது? உன்னை போவா குண்டி பக்கம் முன்பக்கம் எல்லாம் பை வைத்து கொண்டு எல்லா வீட்டுக்கும் போய் உன்னுடைய கனவு என்னன்னு என்று 1 லட்சம் 1 கோடி குடும்பங்களிலும் போய் கேட்கிறாயே, எனக்கு வீடு வேண்டும், எனக்கு நிலம் வேண்டும், தருவாயா? கனவு என்ன என்று கேட்டுவிட்டு போய் என்ன செய்ய போகிறா என்று கேட்கிறேன். எங்களை சுரண்டாமல் இருந்து அந்த கனவிலே எங்களுக்கு பெரும்பாலும் மிச்சம் என்று பல பேர் சொல்வார்கள். இப்போ தமிழக அரசியல் களம் அப்படின்றது வந்து பெரும் பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது. பல்வேறு அதிரடியான மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில் இது தமிழக அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பு அப்படின்னா, இன்னொரு பக்கம் வந்து மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்தியாவையே அமெரிக்கா கிட்ட வித்துட்டாரு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன் அப்படி ஒரு கருத்தை வந்து வைக்கணும்? அதாவது ரொம்ப வீம்பு பாராட்டி கொண்டு இருப்பவர்கள் எல்லாம் வெற்றிகரமானவர்கள் என்றோ வீரர்கள் என்றோ பொருள் இல்லை. ட்ரம்ப் இந்தியாவிற்கு ஒரு நெருக்கடி கொடுத்தார். 50% வரி விதிப்பேன். ஏன் விதிப்பேன் என்றால் முதல்ல 25, பிறகு இன்னொரு 25, உங்களுடைய எந்த பொருள்களுக்கும் 50% கட்டிவிட்டு தான் உள்ளே நுழைய வேண்டும் என்று அவர் வரி விதித்தார். வரி விதித்ததற்கு அவர் என்ன காரணம் சொன்னார் என்றால், இது அப்நார்மல் டாக்ஸிங் சிஸ்டம். அதுக்கு என்ன காரணம் சொன்னார் என்றால், உக்ரைனின் மீது அநியாயமாக போர் தொடுக்கிறது ருஷ்யா. ஒரு சின்ன நாடு அதனுடைய கனிம வளங்களை கைப்பற்றுவதற்காக ருஷ்யா போர் தொடுக்கிறது. இந்த ருஷ்யாவை அது போர் தொடுப்பதிலிருந்து நிறுத்தி வைப்பதற்கு நாம் உலக நாடுகள் முயன்றால் 2 வகையாக செய்யலாம். ஒன்று, ரஷ்யாவின் மீது நாம் எல்லோரும் சேர்ந்து போர் தொடுக்கலாம். இல்லாவிட்டால் ரஷ்யா எந்த பணத்தை கொண்டு இந்த போரை நடத்துகிறதோ அந்த பணத்தை அதற்கு வராமல் செய்யலாம். அது எண்ணெய் விற்பதன் மூலம்தான் ருஷ்யா இந்த போரை நடத்துகிறது. அதில் நிறைய எண்ணெய் வளம் இருக்கிறது, அதை விற்கிறது. அந்த பணத்தை கொண்டு போருக்கான தளவாடங்களை வாங்கி உக்ரைன் மீது போர் தொடுக்கிறது. ஆகவே இந்த போர் நிற்க வேண்டும் என்றால் ரஷ்யாவினுடைய பண வசதியை குறைக்க வேண்டும் என்றால் இந்தியா போன்ற நாடுகள் பெரிய அளவுக்கு எண்ணெயை அவர்களிடம் கச்சா எண்ணெயை அவர்களிடம் வாங்குகின்றன. ஆகவே உக்ரைன் போன்ற சிறிய நாடுகளின் நன்மைக்காக ருஷ்யாவை போரிலிருந்து நிறுத்துவதற்காக நாம் இயற்கையாகவே நீங்களெல்லாம் எண்ணெய் வாங்காவிட்டால் அதற்கு பணம் இருக்காவிட்டால் பெரிய அளவுக்கு போர் தொடுக்க முடியாது என்று சொன்னார் நம்முடைய ட்ரம்ப். கேட்கவில்லை நம்முடைய மோடி. முதலில் இல்லை, நாங்கள் ஏற்கனவே ஒப்பந்தத்தில் இருக்கிறோம், எப்படி திடீரென்று நிறுத்துவது என்று சொன்னால், சரி அப்படியானால் இந்த போரை நிறுத்துவதற்கு நானும் போர் தொடுப்பேன் என்று சொல்லாமல், ஆயுதங்களை பயன்படுத்துவேன், மனித சாவுகள் நிகழும் என்று சொல்லாமல், உனக்கு நான் யாரெல்லாம் ருஷ்ய போருக்கு அவர்களிடம் ஆயில் வாங்கி உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வரியை கூட போடுவேன் என்று சொன்னதுங்கிறது புதிய உத்தி, இதுவரையில் நான் கேட்டதில்லை. அதன் வாயிலாக இந்திய பொருள்களுக்கு 50% போட்டு திருப்பூர் போன்ற
ஊர்களெல்லாம் தவிப்புக்குள்ளாகிவிட்டன. ஆமா. நம்முடைய தமிழ்நாட்டில் அதுபோல் இந்தியா முழுவதும் பரவலாக ஏனென்றால் நம்முடைய வர்த்தக பொருள்கள் அமெரிக்காவை சார்ந்துதான் இருக்கின்றன பல காலமாக. ஆகவே நாம் உற்பத்தி செய்வோம். யாருக்காக என்றால் அமெரிக்காவுக்காக. அதன் காரணமாக நம்முடைய பொருளாதாரம் உயர்கிறது. நம்முடைய நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, தொழில்கள் பெருகுகின்றன. இத்தகைய நிலை இருந்தது. ஆகவே அவர் 50% வரியை போட்டுவிட்டு ஊன்றி நின்று கொண்டார். அப்பொழுது ரஷ்ய அதிபர் இங்கே வந்து போனார். ஆகா, மோடி ரொம்ப உறுதியாக இருக்கிறார், ரஷ்ய அதிபர் வந்து செல்கிறார் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனாலும் கூட நான் சொல்லுகிறேன், ராகுல் சொல்லுகிறார், அமெரிக்கா சொல்வதை கேட்டுவிட்ட காரணத்தினாலே நீங்கள் இந்தியாவை வெற்றி விட்டீர்கள் என்று சொல்லுகிறார். நான் கேட்கிறேன், அமெரிக்கா 1000 இருந்தாலும் வலிமையான நாடு. அவர் ஒன்றும் நம் மீது போர் தொடுக்கவில்லை. நம் மீது தொடுக்கின்ற வரியே நம்முடைய மக்களுக்கு பாடாக இருக்கிறது, நம்முடைய உற்பத்திக்கு தடையாக இருக்கிறது. நமக்கு விற்பதற்கு களமில்லை என்றால் நாம் உற்பத்தி யாருக்காக செய்வது? ஐரோப்பா முழுவதும் போவதற்கு ஒரு முயற்சி செய்தாலும் கூட நமக்கு பெரிய களம் அமெரிக்கா தான். ஆகவே நம்முடைய மக்களின் நன்மை கருதி பிரதமர் தாழ்ந்து போனால் அது நாட்டின் நன்மைக்காக தாழ்ந்து போனதாகுமா? அமெரிக்காவுக்கு தாழ்ந்து போனார் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அமெரிக்கா ரொம்ப பெரிய நாடு. பாகிஸ்தான் அரசாங்கம் நடந்து கொண்டிருந்தது, மிலிட்ரி பக்கத்தில் இருந்தான். பின்லாடனை வந்து தூக்கி கொண்டு போய் கடலில் வீசி விட்டு போய்விட்டான். அவன் என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஆற்றல் உடையவனாக இருக்கிறான். அவன் வெனின்சுலாவை முழுங்கி விட்டான். அப்புறம் இன்னொரு நாட்டின் மீது இதற்கு படையெல்லாம் எடுக்க வேண்டாம், எனக்கு பாதுகாப்புக்கு அந்த இடம் ரொம்ப முக்கியமானது, சீன ஏவுகணைகள் வருமானால் அங்கேயே மறிப்பதற்கு எனக்கு இந்த நாடு வேண்டும் என்று அதுவும் எது வேண்டாலும் செய்வான் நம்முடைய அமெரிக்கா. இது எல்லா காலத்திலும் நம்முடைய கிராமங்களில் பண்ணையார்கள் செய்கின்ற வேலையை உலக அளவில் நம்முடைய ட்ரம்ப் செய்கிறார். இதற்கு தனிந்து போவதில்லையா என்பது கேள்வி. ஒன்று செய்யலாம் மோடி, உனக்கு தனிய மாட்டேன், நான் வாங்குகின்ற இடத்துல எண்ணெய் வாங்குவேன். இங்கே வாங்கினாலுன்னா வேறு எங்கேயும் வாங்கினாலுன்னா, இதனால் அமெரிக்காவினுடைய பகையை தேவையில்லாமல் ஏன் தேடிக்கொள்ள வேண்டும்? ரெண்டாவது, உக்ரைனின் மீது அவன் போர் தொடுப்பதற்கு வசதியை கொடுப்பது அவனுடைய எண்ணெய். அந்த எண்ணெய் வாங்குவதை நிறுத்திவிட்டால் அவனால் போர் தொடுப்பதற்கு போதிய வசதி இருக்காது, போரை நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்பது ஒரு நல்ல உத்தி. மனித ரத்தம் சிந்தப்படாமல் ஒரு போர் நிறுத்தப்படுமானால் அது நல்ல உத்தி. இந்த உத்தியை அமெரிக்கா கையாளுகிறது. அமெரிக்கா உலகத்தினுடைய பெரிய முதலாளியாகத்தான் இருக்கிறது. நம்முடைய பண்ணையார்களை போல்தான் நடந்து கொள்கிறது. அதில் ஒன்றும் மாற்றமில்லை. நான் கேட்கிறேன், நாம் பாகிஸ்தான் ஏதாவது செய்தான் என்றால் உடனே ஊடுருவி ஏவுகணை அனுப்பி குறிப்பிட்ட இடத்தில் இருக்கிற பயங்கரவாதியை நம்மால் கொல்ல முடிகிறது. சீனா நம்மை நெருக்கடி செய்தால் கொஞ்சம் யோசித்து தான் நாம் போர் தொடுக்க வேண்டியது இருக்கிறது. போராக மாறிவிட வேண்டாம் என்று. பாகிஸ்தானோடு போராக மாறிவிட்டாலும் தாக்கு பிடிக்கலாம். சீனாவோடு போராக மாறிவிட்டால் அதனால் மக்களுக்கு பெரிய அளவுக்கு நாட்டுக்கு தொல்லை வரும் என்று யோசிப்பது தான் கெட்டிக்காரத்தனம். அதாவது ஆகிற காரியத்திற்கும் தவுவது, ஆகாத காரியத்துக்கும் தவுவது முட்டாள்தான் செய்வான். இந்த நாட்டு மக்களுடைய வர்த்தகம் பெருக்கம் அது யாருக்காக திருப்பூர் உற்பத்தி செய்கிறது? அமெரிக்காவுக்காக உற்பத்தி செய்கிறது. திருப்பூர் படுத்து விட்டால் தமிழ்நாடு படுத்து விடும். ஆகவே அதில் தனிந்து போவதனால் அது பிரதம மந்திரியினுடைய தனித்தனிவு ஆகாது. நாட்டினுடைய வளத்திற்காக, இந்த நாட்டில் வணிகம் பெருகுவதற்காக, ஏராளமான தொழிலாளர்கள் வேலையில் ஈடுபடுவதற்காக இந்த காரியத்தில் தனிந்து போனால் அதில் என்ன பெரிய பிழை? என்னதான் இருந்தாலும் அமெரிக்காவிடம் நான் பெரிய என்று நீ ஏவுகணையை விட்டு விடுவாயா? சீனாவிடமே நாம் யோசிக்கிறோமே. சீனா பெரிய அமெரிக்காவுக்கு அடுத்த வல்லரசு நாடாக இருக்கிறான். அவன் நெருக்கினால் நாம் முண்டி பார்க்கிறோம். ஒருவேளை மற்ற நாடுகளை நெருக்குவது போல சீனா நம்மை நெருக்க முடியாதே தவிர, ட்ரம்புக்கும் நாம் தேவை ஒரு பெரிய நாட்டை. உலகத்திலேயே சீனாவுக்கு அடுத்த பெரிய நாடு இந்தியா. இந்த நாடு தன் பக்கம் இருக்கின்ற போது அதை பகையாக்கி கொள்ள அவர் விரும்ப மாட்டார். ஆகவே அவரும் ஒத்துப்போகிறார். ஆனாலும் அவர் நெருக்கடி கொடுக்கிறார். இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். போர் நிறுத்தப்பட வேண்டும் என்பது நல்ல திட்டம், நல்ல எண்ணம். ரத்தம் சிந்தாமல் நிறுத்தப்படுவது என்பது நல்ல எண்ணம். எண்ணெயை அங்கிருந்து வாங்குவதை நிறுத்திவிட்டாலே ரஷ்யா போருக்கு தடுமாறும் என்ற நிலை ஏற்படுமானால் நாம் செய்ததில் என்ன பிழை இருக்கிறது? இதில் என்ன இந்தியாவை விட்டு விட்டார் அவர்? இவர் ராகுல் காந்தி இருந்தால் என்ன அமெரிக்கா மீது போர் தொடுத்து விடுவாரா என்று கேட்கிறேன். இல்லை சீனாவின் மீது போர் தொடுத்து விடுவாரா என்று கேட்கிறேன். வேண்டுமானால் இலங்கையின் மீது தொடுக்கலாம், வேண்டுமானால் பாகிஸ்தான் மீது தொடுக்கலாம், வங்கதேசத்தின் மீது தொடுக்கலாம், மிரட்டலாம். சீனாவின் மீது தொடுத்து விடுவாயா? அதே மாதிரி அமெரிக்காவின் மீது தொடுத்து விடுவாயா? இதெல்லாம் நடக்கிற காரியமில்லை.
ஒரு சீனாவுக்கு பயந்து தான் நாம் ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கா, இந்தியா 4 பேர் கொண்ட ஒரு கூட்டணியை ஏற்படுத்தினோம். ஒரு சீனாவுக்கு பயந்து. அமெரிக்காவும் அது தேவையாக இருந்தது. ஆகவே நாம் ஒரு ஆளாக எதிர்கொள்ள முடியாது என்கின்ற நிலையில் ஆஸ்திரேலியா, ஜப்பான் எவ்வளவு பெரிய வல்லரசு நாடு. அதுவும் நம்மோடு சேர்ந்து கொண்டது. அமெரிக்கா நம்மோடு சேர்ந்து கொண்டது. ஆகவே இதிலெல்லாம் வீரம் பாராட்டினால் நாடு பாழாகி போய்விடும். வீரம் பாராட்டி கொண்டு நான் அங்கே தான் வாங்குவேன், இது என்ன தனி மனித விவகாரமா? நாட்டுக்கு எது நல்லதோ அதிலே தனிந்து போக வேண்டும் என்றால் தனிந்து போக வேண்டும், மீறி போக வேண்டும் என்றால் மீறி போக வேண்டும். எதுவாக இருந்தாலும் நாட்டு மக்களுடைய நன்மை கருதித்தான் நீ முடிவெடுக்க வேண்டுமே தவிர உன் சொந்த வீராப்பெல்லாம் காட்டுவதற்குரிய களம் இல்லை. அவர் சொந்த வீராப்பு ரொம்ப உள்ளவர் மோடி. ஆனாலும் கூட கொஞ்சம் ஒரு ஆண்டாக ரொம்ப இழுத்து பிடித்து பார்த்தார். நாங்கள் எங்களுடைய சுயமரியாதையை விட்டு விட்டெல்லாம் செய்ய முடியாது என்றெல்லாம் சொன்னார். பிறகு இப்பொழுது ட்ரம்ப் சொல்வது போல எண்ணெயை நான் அங்கே முற்றிலுமாக நிறுத்தி விடுகிறேன் என்று சொல்லி ரஷ்யா என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? அவர்கள் எங்கு எண்ணெய் வாங்குவதற்கும் சுதந்திரம் உடையவர்கள், டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் பையிங் ஆயில் என்று சொல்லி அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், இதெல்லாம் சும்மா பணிந்து போய்விட்டார், பயந்து போய்விட்டார் என்று சொல்வதிலெல்லாம் மோடி என்ன தனி மனித பயம் அவருக்கு? ஏன்னா மோடிக்கு நேராக குண்டு போடுவான், அவன் இந்தியாவின் மீது போடுவேன், இந்தியாவுக்கு நெருக்கடியை உண்டாக்குவான். நான் சண்டை வரும் என்று சொல்லவில்லை, நம்முடைய வர்த்தகத்துக்கு தடை வரும். இப்பொழுதே தவிக்கிறது நம்முடைய நாடு. சும்மா இந்த ஸ்டாலின் நான் தான் 11% உண்டாக்கினேன் என்று சொல்லுவார். திருப்பூர்லேருந்து இப்போ ஏற்றுமதி செய்வதற்கு மோடி எடுத்த கொள்கையின் நிலைப்பாடு காரணமாக மீண்டும் திருப்பூர் நிலை பெறுகிறதா, இந்த ஸ்டாலின் காரணமா? ஒரு அரசாங்கம் என்ன கொள்கை எடுக்கிறது, யாரோடு வர்த்தக உறவு கொள்கிறது, எப்படி ஏற்றுமதிகளை பெருக்குகிறது என்பதெல்லாம் மைய அரசாங்கத்தின் கையில் 1000 அதிகாரங்கள் இருக்கின்றன. அவர்கள் எடுக்கின்ற நல்ல கெட்ட முடிவுகள் நம்முடைய திருப்பூர் வரையிலும் சின்ன ஊர்கள் வரையிலும் பாதிக்கிறது என்கின்ற நிலையில் இவர் நான் தான் வியாபாரம் செய்கிறான். இங்கே துறைமுகம் இருக்கிறது, விண்ணூர்தி நிலையங்கள் இருக்கின்றன, தூத்துக்குடி கப்பல் துறைமுகம் பெருக்கப்படுகிறது, அங்கே விண்ணூர்தி நிலையம் பெருக்கப்படுகிறது. இவ்வளவு வசதிகள் இருந்தால் தான் அவன் வியாபாரம் செய்வதற்கு வருகிறான். எல்லா இடங்களிலும் ரயில் தொடர்பு இருக்கிறது. ரயில் தொடர்பு, விமான தொடர்பு, கப்பல் தொடர்பு என்று எல்லாம் இருப்பது மட்டுமல்ல, நெடுஞ்சாலைகள் முழுவதையும் மத்திய அரசாங்கம் பெரிய அகலமான பாதைகளை போட்டு வைத்திருக்கிறான். இதன் காரணமாக வர்த்தக பெருக்கமும் வெளிநாடுகளில் இருந்து தொழில் உற்பத்தி செய்பவர்கள் இங்கு வருகிறார்களா, இல்லை உனக்காக வருகிறார்களா? ஏன்னா பெருகினால் இங்கிருந்து வரி கட்டுகிற போது உனக்கு பாதி வரி வருகிறது, உனக்கு நல்லது. அப்புறம் நீ இடம் கொடுக்குற வகையில் ரொம்ப அவர்களுக்கு மலிவான விலைக்கு இடம் கொடுக்குறாய், காசு வாங்கி கொள்ளுகிறாய். இந்த வேலையெல்லாம் உனக்கு எல்லாம் நடக்கிறது. சொந்தமும் பெருக்கம் ஏற்படுகிறது, நாட்டுக்கும் பெருக்கம் ஏற்படுகிறது. இதில் மைய அரசாங்கத்தினுடைய பங்கு ரொம்ப பெரிய பங்கு. இவர்கள் இன்றைக்கு மார்க்கெட் ஓரியன்ட் எக்கானமியில் மக்கள் தங்களுடைய முனைப்பின் காரணமாக, சிவனடார் இவ்வளவு பெரிய ஏற்றத்தை அடைந்ததற்கு அவர் காரணமா, நீ காரணமா? அப்பொழுது உற்பத்தி பெருகுகிறது, பல பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, நமக்கு அந்நிய செலாவணி கிடைக்கிறது. இத்தகைய நிலைகள் இருக்கின்றன. 50% மல்லு கட்டி கொண்டு நம்முடைய நாட்டின் பொருள் ஏற்றுமதியாகாமல் நின்று விடுவது நல்லதா? இப்பொழுது 18%. இதனால் யாருக்கு நன்மை? மோடிக்கு என்ன பைக்கு வருகிறது? உன்னை போவா எல்லா பக்கமும் குண்டி பக்கம் முன்பக்கம் எல்லாம் பை வைத்து கொண்டு வாங்கி போட்டு கொள்ளுகின்ற உன்னை போல ஆளா மோடி? அவருக்கு ஒரு தேவையும் கிடையாது. அவருக்கு பொண்டாட்டியும் இல்லை, பிள்ளையும் இல்லை, எதுவும் இல்லை, பணமும் தேவையில்லை. அவர் பாட்டுக்கு இருக்கிறார். அவருக்கு தெரிந்ததை செய்கிறார். நான் செய்வதெல்லாம் சிறந்தது என்று சொல்லவில்லை. ஆனால் 50% வரியிலிருந்து 18% வரியாக குறைப்பதற்கு ருஷ்யாவிலே ஆயில் வாங்குவதை நிறுத்தினால் என்ன? அதன் மூலம் நம்முடைய திருப்பூர் போன்ற 1000 ஊர்கள் இந்தியாவிலே பயனடையும் என்றால் அது நல்ல முடிவா இல்லையா? மோடி என்ன தன்முனைப்பு காட்டுவது என்பது, நாட்டுக்கு எது நல்லதோ, பணிந்து போவதென்றால் பணிந்து போ, நிமிர்ந்து போவதென்றால் நிமிர்ந்து போ, எதுவாக இருந்தாலும் நாட்டுக்கு நன்மை கிடைக்கும் என்றால் அதற்காக மோடி தன்னுடைய தன்முனைப்பை விடுவது சிறந்ததா? இவர் பயந்து விட்டார், அமெரிக்காவுக்கு அடிபணிந்து விட்டார். என்ன அடிபணிகிறார் இவர்? தனிப்பட்ட முறையில் அடிபணிந்து ஏதாவது கொடுப்பானா வாங்கி வைத்துக் கொள்வதற்கு? இதெல்லாம் வெட்டி பேச்சு. இது ராகுல் காந்தியும் இப்படி பேசுகிறார். இது ஸ்டாலின் பேசினால் பரவாயில்லை. ஸ்டாலின் அப்படி தான் பேசுவார், விஜய் அப்படி தான் பேசுவார். இதெல்லாம் ஒரு ரகம். ஆனால் நம்முடைய ராகுலும் இப்படி பேசுகிறார். அதுதான் ரொம்ப கொடுமை. ஆகவே மக்களின் நன்மைக்கு எது உகந்ததோ, மண்டி போடுவதென்றால் மண்டி போடு, நாட்டுக்காக நீ போடுகிறாய். வீராப்பு காட்டுவதென்றால் காட்டு, நாட்டுக்காக வீராப்பு காட்டுகிறாய். போர் தொடுப்பதென்றால் தொடு, சமாதானம் செய்து கொள்வதென்றால் செய்து கொள். 50% வரியை 18% ஆக்கியது என்பது மோடியினுடைய வெற்றி அல்ல, இந்தியாவினுடைய வெற்றி, இந்திய வியாபாரிகளினுடைய வெற்றி. இதில் போய் என்ன மான அவமானம் பார்க்கிறாய் என்று நான் கேட்கிறேன்.
ம். ஐயா அந்த 18% வரி வந்து அமெரிக்கா விதிச்சிருக்கு. ஆனா இந்தியா வந்து இங்கருந்து அங்க ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருட்களுக்கு 0% தான் வந்து வரியே கிடையாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது ஐயா. எது வேண்டுமானாலும் இருக்கட்டும். நமக்கு நன்மையா? நம்முடைய வியாபாரம் பெருகிறதா? இந்தியா முன்பை விட முன்னேறுகிறதா? நம்முடைய தொழில் பெருக்கம் ஏற்படுகிறதா? உற்பத்தி பெருக்கம் ஏற்படுகிறதா? லாபம் வருகிறதா? அதை நோக்கியது தான். அது உனக்கு உனக்கு எனக்கு சமமெல்லாம் பாராட்டி கொண்டிருப்பது இந்த தேவையில்லாதது. எது இந்தியாவுக்கு நன்மையானதோ அதை செய்ய வேண்டும். இந்தியாவுக்கு நன்மையானதை செய்கிறார். 0% இதான் கண்டபடி நீ தோசைன்னா கூட வரி வரி கொடுக்குறியே, இதெல்லாம் நம்ம தானே கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு, அண்ணாமலைக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு, இதுக்கெல்லாம் என்ன பண்ண வேண்டியிருக்கு? ஒரு தோசைன்னா ரூ. 5 வரி. 2வது தோசை ஏன் திங்க முடியலைன்னா, 2வது தோசை தின்னாத ஒய் பிரிவு பாதுகாப்புக்கு நம்ம பணம் கொடுக்கணும். தோசை மேலே வரி கட்டணும். இந்த மாதிரியான நாடு இது. எதுவாக இருந்தாலும் அமெரிக்காவை நாம் எதிர்க்கவும் முடியாது. ம். சிலோன் நம்மகிட்ட மண்டி போடுறான்ல, ஏன் நம்ம பெரிய நாடுங்கிறதுனால தானே. வங்கதேசம் பயப்படுறான்ல, பாகிஸ்தான் வந்து ஆள் வச்சு தூக்குறோமே ஏவுகணை மூலம் பயப்படுறான்ல, அப்புறம் அமெரிக்காவுக்கு இதை செய்ய முடியுமா நம்ம? அதாவது நம்ம ஒரு 4 பேருக்கு பெரியவன், நமக்கு 2 பேர் பெரியவன். ம். அதனால எல்லாம் என்னன்னு கேட்குறேன். நம்ம மக்கள் நிம்மதியாக போர் இல்லாமல், விவகாரம் இல்லாமல், தாங்கள் உற்பத்தி செய்கின்ற பொருளை விற்று நல்ல லாபம் சம்பாதித்து நாடு முழுவதும் கார்கள் கூட மோட்டார் சைக்கிள் கூட சௌக்கியமாக இருப்பது என்பதற்கு மோடி இறங்கி போனால் அது ஒரு குற்றமும் இல்லை, ஏறி போய் நின்றால் அதனால் கெடுதி வருமானால் அது குற்றம். ஓகே. இப்போ மத்திய நிதியமைச்சர் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து தமிழகத்துக்கு வந்து எந்தவித அறிவிப்பும் இல்ல அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், தமிழகத்துக்கான நிதிய வந்து ஒரு பக்கம் குடுக்க மறுக்கிறாங்க தொடர்ந்து. ஸ்டாலின் பேசுறதையே நீனும் திருப்பி பேசுகிற. தமிழகத்திற்கான திட்டம் ஒன்றுமில்லை. அவர்கள் சொல்கிறார்கள் ரயிலுக்காக 4000 4000 கோடி ரூபாய்க்கு நாங்கள் ரயில் திட்டம் வழங்கியிருக்கிறோம். 1000 கோடி ரூபாய்க்கான மண்ணை மட்டும்தான் அவர்கள் எடுத்து தந்திருக்கிறார்கள். தண்டவாளம் எங்கே போடுவது என்று அவன் கேட்கிறான். 4000 கோடிக்கான திட்டம் அறிவிக்கப்பட்டு வெகு காலமாக பெண்டிங்கில் இருக்கிறது. நம்முடைய தமிழ்நாடு அரசு 1000 கோடிக்கான நிலம் மட்டுமே எடுத்து எங்களுக்கு தந்திருக்கிறது. அந்த இடத்தில் மட்டும்தான் நாங்கள் தண்டவாளம் போட முடியும். ரயில் இல்லை இல்லை என்று சொல்கிறீர்கள். ரயிலை போடுவதற்கு தயாராக இருந்தால் அதற்கான மண்ணை எடுத்து தர வேண்டிய பொறுப்பு உங்களுடைய அரசின் கையிலே தானே இருக்கிறது. ஏன் தரவில்லை என்று கேட்டால் அது இந்த ஆள்கிட்ட பணம் இருக்காது. இந்த ஆள் என்ன செய்வார்? கனவு இல்லம், கனவு தேடி கனவுகளை கேட்டுக்கொண்டு திரிகிற ஒருவர். அது 1000 ரூபாய் பையனுக்கு மேட்னி ஷோ பார்ப்பதற்கு கொடுப்பார். அப்புறம் பஸ்ஸுக்கு இலவசமாக போடுவார். கடைசியில் நிலத்தை எடுத்து கொடுக்க மாட்டார். ரயில் வராது. ரயில் என்பது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை என்றால் நாட்டில் ஒரு வணிகமும் நடக்காது, ஒரு மக்களும் இயங்க முடியாது. எது ரொம்ப முக்கியமானது தெரியுமா ஒரு அரசாங்கத்துக்கு? சாலைகள் அமைப்பது, மருத்துவமனைகள் கட்டுவது, கல்விச்சாலைகள் அமைப்பது, இந்த மாதிரி அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படை கட்டுமான செலவுகளை ஒரு அரசு உண்டாக்கினாலே நீ எந்த இலவசமும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. நீ கல்வியையும் மருத்துவத்தையும் இலவசமாக எல்லாருக்கும் கொடு. எங்கே கொடுக்குற? எல்லாரும் தனி. எங்கள் வீட்டில் வேலை பார்க்குற பெண்ணு தனி டாக்டரிடம் தான் போகிறாள். யார் காலையில் போய் சாயந்தரம் வரையிலும் மருந்து வாங்கி கொண்டு வருவதற்கு சாயந்தரமாகும் என்று சொல்கிறாள் அவள். டாக்டர் பார்க்க வேண்டும், அப்புறம் எக்ஸ்ரே எடுக்க வேண்டும் என்றால் அது 2 மணி, இல்லை என்றால் 2 நாள் கழித்து வர வேண்டும். அப்புறம் மறுபடியும் சீட் எழுதி தந்து மாத்திரை வாங்கி, இதெல்லாம் நமக்கு நோயே முற்றுகிற அளவுக்கு அங்கே அவ்வளவு கூட்டம் இருக்கிறது என்று சொல்கிறார். டாக்டர்கள் தவறு என்று சொல்லவில்லை. போதுமான மருத்துவமனைகள் இல்லை, போதுமான மருத்துவர்கள் இல்லை, போதுமான இடங்கள் இல்லை. அதே ராஜீவ்காந்தி மருத்துவமனை எனக்கு தெரிய சென்னையில் அதற்கு மேல் பெருக்கமில்லை. செய்யி. எங்கு பார்த்தால் உன்னுடைய பள்ளிக்கூடங்களை விட்டு 50% மக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். 55% பேர் உன்னுடைய அரசு பள்ளியிலே படிக்கிறார்கள். 45% பேர் வெளிப்பள்ளிகளிலே படிக்கிறார்கள். அப்படியானால் உன்னுடைய கல்வியின் தரம் என்ன? எங்கேயெல்லாம் தனியார் பள்ளிகள் போட்டிக்கு இல்லையோ அங்கே மட்டும்தான் உன்னுடைய பள்ளிக்கூடமே நடக்கிறது. நீ வாத்தியாருக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுக்க மாட்டாய், டெம்பரரியாக வைத்திருப்பாய், தற்காலிக வேலைக்கு 15,000 சம்பளம் கொடுப்பாய். ஒரு வாத்தியாருக்கு ₹1,00,000 வாங்குவான் அரசு நிலையில் உறுதி பெற்றவன். அரசு நிலையில் உறுதி பெறாதவன் 15,000 20,000 வாங்குவான். அவன் வழுக்கை அடைகின்ற காலம் வரையிலும் அவனை உறுதிப்படுத்துவதில்லை. அவ்வளவு பேரும் போராடுகிறார்கள். நர்ஸு போராடுகிறார், துப்புரவு தொழிலாளர்கள் போராடுகிறார்கள், வாத்தியார்கள் போராடுகிறார்கள், அவ்வளவு பேரும் போராடுகிறார்கள். யாரையும் நீ வேலைக்கு எடுப்பதில்லை, அரசு வேலைகளில் சேர்ப்பதில்லை. எல்லாரையும் டெம்பரரிக்கு வைத்திருக்கிறாய். கண்டக்டர் டெம்பரரி, டிரைவர் டெம்பரரி, ஏஜென்சி மூலம் எடுக்கிறாய். ₹600 சம்பளம் டிரைவருக்கு.
நீ எதற்கு போக்குவரத்து கழகம் நடத்துகிறாய் என்று கேட்கிறேன். உன்னை யார் நடத்த சொன்னா? தனி முதலாளிகள் நடத்தி கொள்வான். நீ எதற்கு நடத்துகிற? நீ நடத்தினால் ஏற்கனவே வேலை பார்க்கிறவர்களுக்கு தான் பழைய சம்பளம். புதிதாக வருகிறவனுக்கெல்லாம் 600 டிரைவருக்கு, 500 கண்டக்டருக்கு. 600 என்றால் மாதம் 18,000. ஒரு நாளைக்கு செங்கல் செட்டி தூக்குகிற பெண்ணுக்கு 800 சம்பளம். கொத்தனாருக்கு 1000, 1200 சம்பளம். ஆனால் டிரைவருக்கு 500 சம்பளம், 600 சம்பளம், கண்டக்டருக்கு 500 சம்பளம். ஏஜென்சி மூலம் அவன் கொஞ்சம் கமிஷன் எடுத்துக்கொள்வான். நீ அரசாங்கமாக நடத்துகிறாய் என்று கேட்கிறேன். தொழிலாளர் விரோத அரசாங்கம் நீ நடத்துகிறாய். நீ ஆள்வதற்கு தகுதியற்றவன். ஆனால் சில நாளுக்கு நீ முன்னதாக சும்மா பேசும்போது பேசிக்கொண்டே இருக்க வேண்டியதான். நாட்டில் சிவநாடாருடைய வளர்ச்சியெல்லாம் உங்களுடைய வளர்ச்சி என்று சொல்லிக்கொள்ள வேண்டியதுதான். என்ன, நாட்டில் தொழில் வளர்ந்துருக்கிறது. தொழில் வளர்ந்ததுக்கு சந்தையை திறந்து விட்டது காரணம். உனக்கு எப்படி உன் முயற்சியில் நீ முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறாயோ அது மாதிரி ஒவ்வொருவனும் தன் முயற்சியிலே முன்னேறுவான். சக்தி உடையவன் போட்டியிட்டு 10 பேர் முண்டி வந்து விடுவான். ஒரு 40-30 பேர் முண்டி கொண்டே இருப்பான். 20-30 பேர் முண்ட முடியாமல் நின்று விடுவான். இது போட்டி உலகத்தினுடைய தன்மை. அதிலே அவர்கள் அடைந்த வெற்றி உங்களுடைய வெற்றி அல்ல. அவர்கள் பெருகி தருகின்ற முதலீடுகளும் அந்த வரி வருவாயும் உனக்கு பெரிதாக தெரிகிறதே தவிர, இன்னமும் 20% ஏழைகள் இரவு உணவு இல்லாமல் படுக்கப் போகிறார்கள். நீ 20 கிலோ அரிசியை நிறுத்திப்பார். உன்னுடைய நாடு சிறப்பாக இருக்கிறதா இல்லையா என்பதற்கு நீ கொடுக்கின்ற இலவசங்கள் தான் சாட்சி என்று நான் சொல்லுகிறேன். ஒரு மக்கள் தாங்களாகவே தங்களுடைய சுயமுயற்சியின் மூலம் கௌரவமாக வாழக்கூடிய நாடாக தமிழ்நாடு இருக்கிறதா என்றால் இல்லை என்று நான் சொல்கிறேன். யுவர் கவர்மெண்ட் இஸ் எ ஃபெயிலியர். உனக்கு ஆள தெரியாது, உனக்கு ஒன்று தெரியாது. விஜய் அளவுக்கு நீனும் உள்ள ஒரு ஆட்சியாளனே தவிர, உன் தகப்பன் காரணமாக நீ இங்கே வந்து உட்கார்ந்து விட்டாய். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமானம் வைத்திருக்கிறீர்கள், கட்சி கட்டுமானம், இங்கே வந்து உட்கார்ந்து விட்டாய். உன் மகன் உதயநிதி அதிலே பாதி, அவரும் அங்கே துணை முதலமைச்சர் ஆகிவிட்டார். எல்லாம் பெரிய தகுதி அடிப்படையில் தான் வந்தீர்களோ? உங்களுக்கு பொருளாதாரம் தெரியாது, அரசியல் தெரியாது, வெளிவிவகார கொள்கைகள் தெரியாது, எதுவும் தெரியாது. செக்ரட்டரியேட் இருக்கிறது, அது நடத்துகிறது, அது நிதிநிலை அறிக்கைகளை உண்டாக்குறது, அது ஏற்கனவே ஒரு மாதிரி இருக்கிறது, அதன்படியே போய் கொண்டிருக்கிறது. அப்புறம் நீ வந்து கம்ப்யூட்டர் கொடுக்கவா, கேன் கொடுக்கவா, இது கொடுக்கவா என்பதை தவிர வேறு என்ன உங்களுடைய ஆட்சியில் உங்களுடைய சொந்த திட்டம் என்று எந்த திட்டம் இருக்கிறது? எல்லார் வீட்டுக்கும் போய் உங்களுடைய கனவு என்னன்னு என்று 1 லட்சம் 1 கோடி குடும்பங்களிலும் போய் கேட்கிறாயே. ஒவ்வொருவரும் கனவு சொல்லுவான். எதற்கு எலக்ட்ரிசிட்டிக்கு மாதம் எடுக்காமல் 2 மாதத்துக்கு ஒரு முறை எடுக்கிறாய்? நீ தருகிறேன் என்று எனக்கு வீடு வேண்டும், எனக்கு நிலம் வேண்டும், தருவாயா? கனவு என்ன என்று கேட்டுவிட்டு போய் என்ன செய்ய போகிறாய் என்று கேட்கிறேன். எங்களை சுரண்டாமல் இருந்து அந்த கனவிலே எங்களுக்கு பெரும்பணம் மிச்சம் என்று பல பேர் சொல்வார்கள். பல பேர் சொல்வதே இல்லை. ஆமாம், பெரிய கனவு கேட்க வந்து விட்டாய், நனவு கேட்பதற்கே உனக்கு துப்பு இல்லை, கனவு கேட்க வந்து விட்டாய் என்று பல பேர் விரட்டி விட்டார்கள். இதுக்கு 50,000 பேர், இதுக்கு 40-50 கோடி ரூபாய் செலவு. 50,000 பேர் வேலைக்கு வைத்து, மகளிர் சுய உதவி குழுவை வேலைக்கு வைத்து என்ன பணம் கொடுக்க வேண்டும் அல்லவா? அதுக்கு எவ்வளோ கோடி செலவு? என்ன கனவு கேட்குற நீ? இந்த நாட்டில் எல்லாம் நடந்து முடிந்து விட்டதாக்கும். இது அமெரிக்காவே கிடந்து தடுமாறுகிறான் ஒவ்வொருவனும், ஜப்பான் கிடந்து தடுமாறுகிறான். இவையெல்லாம் வளர்ச்சியில் உச்சத்தை தொட்ட நாடுகள். அதை விட்டு என்ன கனவு கேட்க போகிறார் அவர்? எல்லாம் பித்தலாட்டம், அவ்வளவு.